ஆறாம் வகுப்பில் உள்ள குப்த பேரரசின் முதல் 25 வினாக்கள். கொஸ்டின் நம்பர் 1. குப்த அரச வம்சத்தை நிறுவியவர். ஆப்ஷன் ஏ முதலாம் சந்திரகுப்தர், ஆப்ஷன் பி சமுத்திரகுப்தர், ஆப்ஷன் சி ஸ்ரீகுப்தர், ஆப்ஷன் டி இரண்டாம் சந்திரகுப்தர். சரியான விடை ஆப்ஷன் சி ஸ்ரீகுப்தர். கொஸ்டின் நம்பர் 2. குப்தர்களின் ஆட்சியில் நாணயங்களில் யாருடைய வடிவம் முதன்முதலாக இடம்பெற்றிருந்தது. ஆப்ஷன் ஏ முதலாம் சந்திரகுப்தர், ஆப்ஷன் பி இரண்டாம் சந்திரகுப்தர், ஆப்ஷன் சி சமுத்திரகுப்தர், ஆப்ஷன் டி ஸ்ரீகுப்தர். சரியான விடை ஆப்ஷன் டி ஸ்ரீகுப்தர். கொஸ்டின் நம்பர் 3. கல்வெட்டுகளில் மகாராஜா என்று குறிப்பிட்டுள்ள இரு குப்த அரசர்கள் யாவர். ஆப்ஷன் ஏ முதலாம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தர், ஆப்ஷன் பி ஸ்ரீகுப்தர் கடோத்கஜர், ஆப்ஷன் சி சமுத்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர், ஆப்ஷன் டி முதலாம் குமாரகுப்தர் பாலாதித்யர். சரியான விடை ஆப்ஷன் பி ஸ்ரீகுப்தர் கடோத்கஜர். இரு அரசர்களின் பெயர்கள் கல்வெட்டுகளில் மகாராஜா என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கொஸ்டின் நம்பர் 4. குப்த அரச வம்சத்தின் தலைசிறந்த அரசர் யார். ஆப்ஷன் ஏ ஸ்ரீகுப்தர், ஆப்ஷன் பி முதலாம் சந்திரகுப்தர், ஆப்ஷன் சி இரண்டாம் சந்திரகுப்தர், ஆப்ஷன் டி சமுத்திரகுப்தர். சரியான விடை ஆப்ஷன் டி சமுத்திரகுப்தர். கொஸ்டின் நம்பர் 5. ஹரிசேனர் யாருடைய அவைக்கள புலவராக இருந்தார். ஆப்ஷன் ஏ முதலாம் சந்திரகுப்தர், ஆப்ஷன் பி சமுத்திரகுப்தர், ஆப்ஷன் சி இரண்டாம் சந்திரகுப்தர், ஆப்ஷன் டி பாலாதித்யர். சரியான விடை ஆப்ஷன் பி சமுத்திரகுப்தர். ஹரிசேனர் சமுத்திரகுப்தர் அவையில் அவைக்கள புலவராக இருந்தார். கொஸ்டின் நம்பர் 6. அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருடைய ஆட்சியின் மிக முக்கிய சான்றாக உள்ளது. ஆப்ஷன் ஏ ஸ்ரீகுப்தர், ஆப்ஷன் பி முதலாம் சந்திரகுப்தர், ஆப்ஷன் சி விக்ரமாதித்யர், ஆப்ஷன் டி சமுத்திரகுப்தர். சரியான விடை ஆப்ஷன் டி சமுத்திரகுப்தர். அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தர் ஆட்சியின் மிக முக்கிய சான்றாக உள்ளது. கொஸ்டின் நம்பர் 7. யார் இயற்றிய பிரயாகை மெய்கீர்த்தி பிரஸ்தி அலகாபாத் தூணில் பொறிக்கப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ காளிதாசர், ஆப்ஷன் பி வராச்சி, ஆப்ஷன் சி ஹரிசேனர், ஆப்ஷன் டி அமரசிம்ஹர். சரியான விடை ஆப்ஷன் சி ஹரிசேனர். ஹரிசேனர் எழுதிய மெய்கீர்த்தி அலகாபாத் தூணில் பொறிக்கப்பட்டுள்ளது. கொஸ்டின் நம்பர் 8. தென்னிந்தியாவின் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணுகோபனை தோற்கடித்தவர். ஆப்ஷன் ஏ சமுத்திரகுப்தர், ஆப்ஷன் பி முதலாம் சந்திரகுப்தர், ஆப்ஷன் சி விக்ரமாதித்யர், ஆப்ஷன் டி விஷ்ணுகுப்தர். சரியான விடை ஆப்ஷன் ஏ சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் தென்னிந்தியாவின் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணுகோபனை தோற்கடித்தார். கொஸ்டின் நம்பர் 9. 1. இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் முதலாம் சந்திரகுப்தரின் சமகாலத்தவர். 2. ஸ்ரீ மேகவர்மன் சமண மதத்தை சேர்ந்த அரசர். ஆப்ஷன் ஏ 1ம் 2ம் சரி, ஆப்ஷன் பி 1 சரி 2 தவறு, ஆப்ஷன் சி 1 தவறு 2 சரி, ஆப்ஷன் டி 1ம் 2ம் தவறு. சரியான விடை ஆப்ஷன் டி 1ம் 2ம் தவறு. சரியான விளக்கம் இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர். ஸ்ரீ மேகவர்மன் பௌத்த மதத்தை சேர்ந்த அரசர். கொஸ்டின் நம்பர் 10. குதிரைகளை பலியிடும் அஸ்வமேத யாகம் என்னும் வேள்வியை நடத்தியவர். ஆப்ஷன் ஏ சமுத்திரகுப்தர்,
ஆப்ஷன் பி முதலாம் சந்திரகுப்தர், ஆப்ஷன் சி விக்ரமாதித்யர், ஆப்ஷன் டி முதலாம் குமாரகுப்தர். சரியான விடை ஆப்ஷன் ஏ சமுத்திரகுப்தர். குதிரைகளை பலியிடும் அஸ்வமேத யாகம் என்னும் வேள்வி நடத்தியவர் சமுத்திரகுப்தர். கொஸ்டின் நம்பர் 11. கவிராஜா என்ற பட்டம் பெற்ற அரசர். ஆப்ஷன் ஏ ஸ்ரீகுப்தர், ஆப்ஷன் பி சமுத்திரகுப்தர், ஆப்ஷன் சி முதலாம் சந்திரகுப்தர், ஆப்ஷன் டி இரண்டாம் சந்திரகுப்தர். சரியான விடை ஆப்ஷன் பி சமுத்திரகுப்தர். கவிராஜா என்ற பட்டம் பெற்ற அரசர் சமுத்திரகுப்தர். கொஸ்டின் நம்பர் 12. யாருடைய ஆட்சி காலத்தில் சீன துறவி பாகியான் இந்தியாவிற்கு வந்தார்? ஆப்ஷன் ஏ முதலாம் சந்திரகுப்தர், ஆப்ஷன் பி சமுத்திரகுப்தர், ஆப்ஷன் சி இரண்டாம் சந்திரகுப்தர், ஆப்ஷன் டி முதலாம் குமாரகுப்தர். சரியான விடை ஆப்ஷன் சி இரண்டாம் சந்திரகுப்தர். சீனத்துறவி பாகியான் இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்தார். கொஸ்டின் நம்பர் 13. நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர்? ஆப்ஷன் ஏ சமுத்திரகுப்தர், ஆப்ஷன் பி இரண்டாம் சந்திரகுப்தர், ஆப்ஷன் சி முதலாம் குமாரகுப்தர், ஆப்ஷன் டி ஸ்கந்தகுப்தர். சரியான விடை ஆப்ஷன் சி முதலாம் குமாரகுப்தர். நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் முதலாம் குமாரகுப்தர். கொஸ்டின் நம்பர் 14. தங்க நாணயங்களில் ஒன்றில் யார் வீணை வாசிப்பது போல உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது? ஆப்ஷன் ஏ ஸ்ரீகுப்தர், ஆப்ஷன் பி இரண்டாம் சந்திரகுப்தர், ஆப்ஷன் சி சமுத்திரகுப்தர், ஆப்ஷன் டி ஸ்கந்தகுப்தர். சரியான விடை ஆப்ஷன் சி சமுத்திரகுப்தர். தங்க நாணயத்தில் சமுத்திரகுப்தர் வீணை வாசிப்பது போல உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது. கொஸ்டின் நம்பர் 15. பொறுத்துக. 1. ஹரிசேனர் அகராதியில் ஆசிரியர். 2. அமரசிம்ஹர் சமஸ்கிருத புலவர். 3. தன்வந்திரி ஜோதிடர். 4. காக்கபாணகர் மருத்துவர். சரியான விடை ஆப்ஷன் சி. 1க்கு ஆ, 2க்கு அ, 3க்கு இ, 4க்கு இ. 1 ஹரிசேனர் சமஸ்கிருத புலவர், 2 அமரசிம்ஹர் அகராதியில் ஆசிரியர், 3 தன்வந்திரி மருத்துவர், 4 காக்கபாணகர் ஜோதிடர். கொஸ்டின் நம்பர் 16. பொறுத்துக. 1. சன்கு மாய வித்தைக்காரர். 2 வராகமிகிரர் இலக்கண ஆசிரியர் சமஸ்கிருத புலவர். 3 வராச்சி வானில அறிஞர். 4 விட்டல் பட்டர் கட்டடக்கலை நிபுணர். சரியான விடை ஆப்ஷன் டி. 1க்கு இ, 2க்கு இ, 3க்கு ஆ, 4க்கு அ. சரியான பொருத்தம் 1 சன்கு கட்டடக்கலை நிபுணர், 2 வராகமிகிரர் வானிலை அறிஞர், 3 வராச்சி இலக்கண ஆசிரியர் சமஸ்கிருத புலவர், 4 விட்டல் பட்டர் மாய வித்தைக்காரர். கொஸ்டின் நம்பர் 17. 1. சிரேஸ்தி பிரிவை சார்ந்த வணிகர்கள் எருது பூட்டிய வண்டிகளில் பொருட்களை ஏற்றி பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்தனர். 2. சார்த்தவாகா பிரிவை சார்ந்த வணிகர்கள் ஓரிடத்தில் நிலையாக தங்கி வணிகம் செய்தனர். ஆப்ஷன் ஏ 1ம் 2ம் சரி, ஆப்ஷன் பி 1 மட்டும் சரி, ஆப்ஷன் சி 1ம் 2ம் தவறு, ஆப்ஷன் டி 2 மட்டும் சரி. இதற்கான விடை ஆப்ஷன் சி
ஒன்றும் இரண்டும் தவறு. சரியான விளக்கம்: சார்த்தவாகா பிரிவை சார்ந்த வணிகர்கள் எருது பூட்டிய வண்டிகளில் பொருட்களை ஏற்றி பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்தனர். 2. சிரேஸ்தி பிரிவை சார்ந்த வணிகர்கள் ஓரிடத்தில் நிலையாக தங்கி வணிகம் செய்தனர். கொஸ்டின் நம்பர் 18. அரசு கருவூலத்தின் முக்கியத்துவத்தையும் வருமானத்திற்கான பல வழிகளையும் குறிப்பிடும் நிதிசாரம் என்னும் நூலை எழுதியவர். ஆப்ஷன் ஏ காளிதாசர், ஆப்ஷன் பி பதஞ்சலி, ஆப்ஷன் சி ஹரிசேனர், ஆப்ஷன் டி காமாந்தகர். சரியான விடை ஆப்ஷன் டி காமாந்தகர். காமாந்தகர் எழுதிய நிதிசாரம் என்னும் நூலின் வாயிலாக குப்தர்களின் அரசு கருவூலத்தின் முக்கியத்துவத்தையும் வருமானத்திற்கான பல வழிகளையும் தெரிந்து கொள்ளலாம். கொஸ்டின் நம்பர் 19. குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர். ஆப்ஷன் ஏ ஸ்ரீகுப்தர், ஆப்ஷன் பி சமுத்திரகுப்தர், ஆப்ஷன் சி ஸ்கந்தகுப்தர், ஆப்ஷன் டி பாலாதித்யர். சரியான விடை ஆப்ஷன் பி சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தினார். கொஸ்டின் நம்பர் 20. மிக சிறந்த குப்த பேரரசுகளில் கடைசி பேரரசர் யார்? ஆப்ஷன் ஏ விஷ்ணுகுப்தர், ஆப்ஷன் பி விக்ரமாதித்யர், ஆப்ஷன் சி பாலாதித்யர், ஆப்ஷன் டி ஸ்கந்தகுப்தர். சரியான விடை ஆப்ஷன் சி பாலாதித்யர். பாலாதித்யர் குப்த பேரரசர்களில் கடைசி பேரரசர் ஆவார். இவர் முதலாம் நரசிம்மர் என்ற பெயரில் அரியணை ஏறினார். கொஸ்டின் நம்பர் 21. குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார்? ஆப்ஷன் ஏ பாலாதித்யர், ஆப்ஷன் பி முதலாம் குமாரகுப்தர், ஆப்ஷன் சி ஸ்கந்தகுப்தர், ஆப்ஷன் டி விஷ்ணுகுப்தர். சரியான விடை ஆப்ஷன் டி விஷ்ணுகுப்தர். குப்த பேரரசின் கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர். குப்த பேரரசின் கடைசி பேரரசர் பாலாதித்யர். கொஸ்டின் நம்பர் 22. குப்த பேரரசு தேசம் அல்லது புக்தி என்று பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டு அதை நிர்வகிக்கும் பொறுப்பு யாரிடம் ஒப்படைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ விஷ்யாபதிகள், ஆப்ஷன் பி தூதகா, ஆப்ஷன் சி உபாரிகா, ஆப்ஷன் டி கிராமதியாக்ஷா. சரியான விடை ஆப்ஷன் சி உபாரிகா. உபாரிகா என்னும் ஆளுநர்கள் மூலம் குப்த பேரரசு தேசம் அல்லது புக்தி என்று பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டு நிர்வகிக்கப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 23. நாலந்தா பல்கலைக்கழகம் பற்றி தவறான ஒன்று. ஆப்ஷன் ஏ 5ஆம் மற்றும் 6ஆம் நூற்றாண்டுகளில் குப்த பேரரசின் ஆதரவில் தழைத்தோங்கியது. பின் கன்னௌசியை சேர்ந்த அரசர் ஹர்ஷரின் ஆதரவில் சிறப்புற்றது. ஆப்ஷன் பி நாலந்தாவில் பௌத்த தத்துவமே முக்கிய பாடப்பிரிவாக இருந்தது. யோகா, வேத இலக்கியங்கள், மருத்துவம் ஆகியவையும் கற்பிக்கப்பட்டன. ஆப்ஷன் சி அப்பல்கலைக்கழகத்தில் யுவாங் சுவாங் பௌத்த தத்துவத்தை படிப்பதில் பல ஆண்டுகள் செலவழித்தார். ஆப்ஷன் டி அந்த வளாகத்தில் 3 மகா பாடசாலைகளும் 8 மிகப்பெரிய நூலகங்களும் இருந்தன. தவறான ஒன்று. ஆப்ஷன் டி அந்த வளாகத்தில் 3 மகா பாடசாலைகளும் 8 மிகப்பெரிய நூலகங்களும் இருந்தன. இது தவறான ஒன்று. சரியான விளக்கம்: அந்த வளாகத்தில் 8 மகா பாடசாலைகளும் 3 மிகப்பெரிய நூலகங்களும் இருந்தன. கொஸ்டின் நம்பர் 24. சூரிய சித்தாந்தா என்னும் நூலில் சூரிய சந்திர கிரகணங்களுக்கான உண்மை காரணங்களை விளக்கியுள்ளவர்.
சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆரியபட்டர். ஆரியபட்டர் சூரிய சித்தாந்தா என்னும் நூலில் சூரிய சந்திர கிரகணங்களுக்கான உண்மை நிலைகளை விளக்கியுள்ளார். கொஸ்டின் நம்பர் 25. தவறான ஒன்றை தேர்ந்தெடு. ஆசிரியர்கள், நூல்கள். ஆப்ஷன் ஏ பாணனி அஷ்டதியாயி. ஆப்ஷன் பி பதஞ்சலி மகாபாஷ்யம். ஆப்ஷன் சி காளிதாசர் சாகுந்தலம். ஆப்ஷன் டி ஹரிசேனர் சந்திர வியாகரணம். தவறான ஒன்று ஆப்ஷன் டி ஹரிசேனர் சந்திர வியாகரணம். சரியான விளக்கம் சந்திர வியாகரணம் என்னும் நூலை எழுதியவர் வங்காளத்தை சேர்ந்த பௌத்த அறிஞர் சந்திரகோமியா. சந்திர வியாகரணம் என்பது ஓர் இலக்கண நூலாகும்.